என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சிறு குறு தொழில்கள் அழிந்து வரும் இந்த நிலையில் அதனை புனரமைக்க வேண்டும், அந்த துறைக்கு புத்துணர்ச்சி தர வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்து வரக்கூடிய வேளையில் மத்திய அரசு, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எடுத்துள்ள ஒரு முக்கியமான முடிவு பெரும் விமர்சனத்திற்கு ஆளாகியிருக்கிறது. சிறிய மற்றும் குறு தொழில்கள் அந்த நிறுவனங்கள் மட்டுமே தயாரிக்க வேண்டும் என்று வரையறைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த 20 தொழில்கள், குறிப்பாக பூட்டு தயாரிப்பது, ஊறுகாய் தயாரிப்பது, மெழுகுவத்தி தயாரிப்பது, பட்டாசு, தீப்பெட்டி, எவர் சில்வர் பாத்திரங்கள், ரொட்டி, நோட்டு புத்தகங்கள், கண்ணாடி வளையல் உள்பட 20 வகையான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்பை இனி எல்லா நிறுவனங்களும் செய்யலாம், பெரிய நிறுவனங்களும் செய்யலாம் என்கிற முடிவை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. 1967 800க்கும் மேற்பட்ட பொருட்களை சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தது. இப்போது அந்த பட்டியல் படிப்படியாக குறைக்கப்பட்டு கடைசியாக எஞ்சியிருந்த 20 பொருட்களையும் இனி எல்லா நிறுவனங்களும் செய்து கொள்ளலாம் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இதன் மூலமாக முதலீடு பெருகும், உற்பத்தி திறன் மேம்படும், தொழில்நுட்பம் வரும் என்று காரணம் சொல்கிறது மத்திய அரசு. ஆனால் இதனை விமர்சிக்கக்கூடிய திமுக தலைவர் கருணாநிதி போன்றவர்கள் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி அமைந்த பிறகு சிறிய மற்றும் குறுந்தொழில்களுக்கு இந்தியாவில் இருந்த முக்கியத்துவத்தை புறந்தள்ளி அதன் முதுகெலும்பை ஒடிக்கக்கூடிய வகையில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் சிறு குறு தொழில்கள் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பை சந்திக்கும். அவர்களால் பெரிய நிறுவனங்களோடு போட்டி போட முடியாது. இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மத்திய அரசு சிறு தொழில்களை அழித்து பெரு நிறுவனங்களை ஊக்குவிக்கிறதா? சிறு குறு நிறுவனங்களுக்கு இந்த முடிவினால் பலனா பாதகமா? விவாதிக்கலாம். நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் திரு சவுந்தரராஜன், தொழில் ஆலோசகர் திரு ஷியாம் சேகர், டான்ஸ்டியா நிறுவனத்தின் முன்னாள் தலைவர், தொழில் ஆலோசகர், தொழில் முனைவோர் திரு சண்முக வேலாயுதம், சிறு குறு தொழில் முனைவோர் சங்கத்தின் திரு எம் இளங்கோவன், மதுரை அரங்கிலிருந்து தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் திரு எஸ்பி ஜெயபிரகாசம். வணக்கம். திரு ஷியாம் சேகர், இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது தொடர்ந்து வர விஷயம்தான். இது இன்னைக்கு எடுக்கப்பட்ட முடிவில்லை. இது பல வருஷங்களாக இந்த லிஸ்ட்டு குறுகிக்கிட்டே வருது. முக்கியமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, தொழில்கள் வளர வேண்டும்ன்றதில் அரசு எல்லோருக்குமே அதில் ஆர்வம் இருக்குன்றது தான் உண்மை. ஆனால் அரசியல் பொய்களை சொல்லி பொருளாதாரத்தை நடத்தினாலும், இல்லை எக்கனாமிக் லைஸ் பொருளாதார ரீதியாக பொய் சொல்லி அரசியல் பண்ணாலும், ரெண்டுமே தொழில்களுக்கு பாதிப்பு தான் ஏற்படுத்தும். இல்லை, ஒரு பெரிய நிறுவனம் மிகப்பெரிய அளவிற்கு முதலீடு செய்து ஒரு ரிலையன்ஸ் அல்லது ஒரு அதானி, டாடா போன்ற பெரிய நிறுவனங்கள் ஊறுகாய் தயாரிக்கிறதுல இறங்குறாங்க, மெழுகுவர்த்தி தயாரிக்கிறதுல இறங்குறாங்க, துணி சோப்பு தயாரிக்கிறதுல இறங்குறாங்க அப்படின்றதுல அவங்களோட சாதாரண நிறுவனங்கள், சிவகாசியில் இருக்கிற பட்டாசு நிறுவனமோ அல்லது தீப்பெட்டி நிறுவனமோ அவங்களோட போட்டி போட முடியுமா? நீங்கள் என்ன நடக்குதுங்கிறத பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற பெரிய பிராண்ட்ஸ் எடுத்துக்கங்க, சோப் எடுத்துக்கோங்க, இல்லை எந்த பொருள் நீங்கள் சொல்கிற எல்லா பொருட்களுமே எடுத்துக்கோங்க. இது எல்லாமே தயாரிக்கிறது சிறு தொழில்கள் தான். தயாரிப்பு அப்படின்னு வரும்போது பெரிய நிறுவனம் இதை செய்ய ரெடியாவே இல்லை. ஏன்னா சிறிய நிறுவனம் அப்படியே இந்த முடிவு எடுக்கிறாங்க. சிறிய நிறுவனங்கள் இனி இதை செய்ய வேண்டியதில்லை, சிறு நிறுவனங்களும் செய்யலாம், அவங்க மட்டுமே செய்யணுன்ற உத்தரவாதம் இனி தேவையில்லை, பெரிய நிறுவனமும் செய்யலாம் அப்படின்னு சொல்றது. ஒரு சிறிய நிறுவனம் உற்பத்தி செய்யுது, ஓரளவுக்கு வளர்ந்து வருது. இப்போ அடுத்து அவங்க என்ன பண்ணணும்? இதே போல் இன்னொரு கம்பெனி செட்டப் பண்ணணுமா? இதே போல் 5 கம்பெனியை வச்சுட்டு அவங்க வளர்ச்சியை எதிர்கொள்ளணுமா? இல்லை ஒரு கம்பெனியே பெருசாக்கணுமாங்கிறது தான் கேள்வி. என்ன இப்போ இந்த லிஸ்ட் எல்லாம் இல்லைன்னாக்கா ஒரே நிறுவனத்தில் இவங்க வளர்ந்து நூற்றுக்கணக்கான கோடிக்கு எல்லாருக்கும் சேர்ந்து சோப்பு தயாரிக்கலாம், எல்லாருக்கும் சேர்ந்து உணவுப் பொருள் தயாரிக்கலாம். ஒரு சிறிய நிறுவனம் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வருமே ஒழிய அது தேயக்கூடிய சூழ்நிலை வராது. நீங்க இந்த இல்ல எப்படி வராதுன்னு சொல்றீங்க? சிறிய நிறுவனங்கள் சின்ன லெவல்ல முதலீடு செய்து குறைவான ஆட்களை வைத்துக்கொண்டு அவங்களோட இருக்கக்கூடிய மூலதனத்துல தொழில் செய்யக்கூடியவங்க, அவங்க லார்ஜ் ஸ்கேல்ல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வருதுன்னு சொன்னா அவங்களோட அவங்க போட்டி போட முடியுமா? அவங்க தாக்கு பிடிக்க முடியுமா? ஆட்டோமேஷன் மாதிரியான விஷயங்கள் இறங்குறப்ப
இவங்களால பொருள் உற்பத்தியில அதுக்கு இணையாக போட்டி போட முடியுமா? பண்றாங்க. பிறகு இருந்த பாதுகாப்புன்றது இப்படி அகற்றப்படுறதுன்றது அநீதி இல்லையா? நீங்க எந்த உணவுப் பொருள்னா எடுங்க, இல்ல எந்த கன்சியூமர் ப்ராடக்ட் எடுங்க, எடுத்துட்டு திருப்பி பாருங்க, மேனுஃபேக்சர்ட் பை ஒரு எஸ்எம்இயா தான் இருக்கும், மார்க்கெட்டட் பை தான் அந்த பெரிய நிறுவனத்தோட பேர் இருக்கும். நீங்க எந்த பொருள்னா எடுத்து பாருங்க. அப்ப இந்த தடையை தகர்த்திருக்கவே தேவையில்லை. இது வந்து வெறும் ஒரு, அதாவது இது வந்து ஒரு லாஸ்ட் ரெலிக்னு சொல்லுவாங்க. அவங்க என்னைக்கோ போட்ட கொள்கையில ஒரு கடைசியா ஒரு 20 வந்து பேருக்காக வைத்திருந்தார்கள், அதை வெளியே எடுத்திருக்காங்கன்றதுதான் உண்மை. திரு சௌந்தரராஜன், சம்பிரதாயத்துக்கு இப்படி ஒரு தடை இருந்தது, சிறிய நிறுவனங்கள் மட்டும் இதை செய்யலாம், பெரிய நிறுவனங்கள் இதுல இதே உற்பத்தியில இறங்கக்கூடாதுன்றது ஒரு சம்பிரதாயத்துக்கு பெயரளவில் இருந்துச்சு, அதுவும் அகற்றப்பட்டிருக்கிறது. ஒரு சடங்கு முடிஞ்சிருக்குன்றது தவிர அதுக்கு முக்கியத்துவம் இல்லைன்றாரு. ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இப்போ இந்த புதிய பொருளாதார கொள்கை வந்த பிறகு எல்லாம் போட்டி அதற்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்கிற அந்த தவறான அணுகுமுறையிலிருந்து இது வந்து கொண்டிருக்கிறது. வெளிநாட்டு முதலாளிகள் உட்பட உள்நாட்டு முதலாளிகள் உட்பட இது போன்ற ஒதுக்கீடுகளை நீங்கள் முதலில் நிறுத்த வேண்டும். சிறு தொழில்களுக்கு என்று இருக்கிற பாதுகாப்பை நிறுத்த வேண்டும், அவர்களுக்கு இருக்கிற கடன் வாய்ப்புகளை நிறுத்த வேண்டும். இப்படி பல்வேறு விதமான கோரிக்கைகளை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே விம்கோ என்ற ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலை இருந்தது. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த குடிசை தொழிலாக அல்லது சிறு தொழிலாக சிவகாசியிலே உற்பத்தி செய்யக்கூடிய தீப்பெட்டி எங்களுக்கு பாதகமாக இருக்கிறது என்று சொன்னபோது, அது அவர்கள் அதிகம் பேருக்கு வேலை கொடுக்கிறது, அதை நாங்கள் நிறுத்த முடியாது என்று அரசாங்கம் ஒரு நிலை எடுத்தது. அதற்கு பிறகு அவர்கள் என்ன சொன்னார்கள், குழந்தை தொழிலாளர்கள் என்று இந்த ஆடு நடைகிறது என்று ஓனாய் அழுத கதையாக அவர்கள் ஒரு பெரிய கேம்பெயினை நடத்தினார்கள். எல்லா பெரிய முதலாளிகளும் இந்த சிறு முதலாளிகளிடமிருந்து அல்லது சிறு உடைமையாளர்களிடமிருந்து வரக்கூடிய போட்டியை இடையூறாக பார்க்கிறார்கள், தங்களோட லாபத்துக்கு இடையூறாக பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10 லட்சம் மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறது, சிறு குறு தொழில்கள் இருக்கின்றன. 10 லட்சம், 63 லட்சம் பேருக்கு அது வேலை தருகிறது. 6000 விதமான பொருட்களை அவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள். ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்த கொள்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இதை நாங்கள் மேலும் ஊக்கப்படுத்துவோம், இதற்கான வாய்ப்புகளை தருவோம், வேலை வாய்ப்பை பெருக்குவதற்கு வளர்ச்சி அடையும் நாடுகளில் இந்த சிறு குறு தொழில்களை விட்டால் வேறு வழியே கிடையாது, சட்டசபையில் அறிவித்திருக்கிறார்கள். இந்த OECD கம்பெனிகளுடைய நாடுகளுடைய ரிப்போர்ட்டும் அதைத்தான் சொல்லுகிறது. இப்படி சொன்னாலும் கூட இன்னொரு பார்வை இதில் இருக்கு. நீங்க எந்த ஒரு புறத்தில் இறக்குமதிக்கான வாயிலை திறந்து விட்டீங்க, எந்த பொருளும் தங்கு தடை இல்லாம சென்னை துறைமுகத்திலும் தூத்துக்குடி துறைமுகத்திலும் எந்த நாட்டிலிருந்தும் வந்து இறங்கலாம், அதற்கு எந்த தீர்வையும் கிடையாது. அப்படி சைனா போன்ற நாடுகள்ல இருந்து இதே நாம் என்னென்ன பொருட்களுக்கு தடை விதிக்கிறாங்களோ அத்தனை பொருளும் அங்கிருந்து வந்து இறங்கி அவங்க உள்நாட்டு சந்தையில இதே தொழில முனைவோரோடு போட்டி போடும்போது பெரிய நிறுவனங்கள் அதில் இறங்குறதுல என்ன தப்பு இருக்கு? அதாவது இந்த இறக்குமதிகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும், புதிய பொருளாதார கொள்கையில் இறக்குமதிக்கு திறந்து விட்டது தவறு என்பதுதான் நம்முடைய அடிப்படையான வாதம். அதற்கெல்லாம் இப்போது வாய்ப்பு இருந்தால் பேசலாம். 20 ஆண்டுகளாக இந்தியா ஃபார் சேல் என்பதுதான் புதிய பொருளாதார கொள்கையின் இன்னொரு அர்த்தம், அது விற்பனைக்கு. இப்போது இந்த இறக்குமதி என்பது பாதிக்கிறது. நீங்கள் இப்போ சைனா பொருட்கள் வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அதே வேகத்தில் இன்றைக்கு கிடையாது, அவங்க வந்து தடுக்க வேண்டும், அரசு தடுக்க வேண்டும், அதையும் தடுக்க வேண்டும். இவர்களுக்கு பாதுகாப்புக்கு ரிசர்வேஷன், இந்த பொருள் உதாரணமாக கைத்தறியில வந்து இந்த ரகங்கள் எல்லாம் கைத்தறியிலே தான் இருக்க வேண்டும் என்று ஒரு தடையை நாம் விதித்தோம். அந்த தடையை நாம் விதிக்காமல் இருந்திருப்போமே ஆனால் இன்றைக்கு சிலர் அதை மீறுகிறார்கள், மற்றது செய்கிறார்கள் என்பது அது வேறு. ஆனால் அந்த தடை இருந்தால்தான் சிறு தொழில்களை காப்பாற்ற முடியும். சிறு தொழில்கள் இப்போது 25 லட்சம் ரூபாய் வரை இருந்தால் மைக்ரோ யூனிட், 25 லட்சத்தில் இருந்து 5 கோடி ரூபாய் வரை மூலதனம் இருந்தால் அது ஸ்மால் யூனிட். இந்த வரையறையை வைத்துக்கொண்டு இவர்கள் இதையெல்லாம் உற்பத்தி செய்யலாம், இவர்களுக்கு இந்த பொருட்கள் சொல்லப்படுகிறது. இவர்கள் உற்பத்தி செய்கிற பொருட்களை அரசு வாங்கும், பெரிய நிறுவனங்கள் இவர்களிடமிருந்து வாங்க வேண்டும் என்பது உட்பட அரசாங்கம் சொல்லாமல் போனால் மிகப்பெரிய சமூக கொந்தளிப்பு ஏற்படும். இது வெளிநாட்டுக்காரனுடைய தொழில் கெடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனிகள் அங்கிரு வேலை பார்ப்பவனுக்கு வேலை போகக்கூடாது என்பதற்காக இந்தியாவில் இருக்கிற கம்பெனிகளை அழிப்பது, இந்தியாவில் இருக்கிற வேலையை பறிப்பது. இந்த வளர்ச்சி என்பது ஐயா சொல்லக்கூடிய வளர்ச்சி அரசு சொல்றது ஜாப்லெஸ் வளர்ச்சி மட்டுமல்ல, ஜாப் லாஸ் வளர்ச்சி, வேலையை பறிக்கும் வளர்ச்சி என்பதை எப்படி நம்மை போன்ற ஒரு வளர்ச்சி அடைகிற நாடு, ஒரு பின்தங்கிய நாடு எடுத்துக்கொள்ளும். 2 அம்சம் இதுல இருக்கு. ஒன்று, வெளிநாட்டு பொருள் தங்கு தடை இல்லாமல் இங்கே வருது. தமிழ்நாட்டின் தெருக்கல்ல, இந்தியாவின் எல்லா தெருக்கள்லையும் இதே பொருள் இருக்குது. சென்னையில் நீங்கள் சொல்கிற இதே தீப்பெட்டியை அங்கேருந்து அவங்க கொண்டு வரலாம், மெழுகுவர்த்தியை இறக்குமதி செய்யலாம். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த பொருள் தான் வரலாம், இந்த பொருள் வரக்கூடாதுன்னு எந்த தடையும் இல்லாத ஒரு திறந்து விட்டு ஒரு நிலைமையில் ஒரு புறத்தில் அது வந்து இறங்கும்போது இங்கே வந்து பெரிய நிறுவனங்கள் மட்டும் செய்யக்கூடாது, சிறிய நிறுவனங்கள் மட்டும் செய்யணும்னு சொல்கிறது எப்படி ஒரு தர்க்க ரீதியாக சரியான ஒன்றாக? ஒரு போட்டியை சந்திக்க வேண்டிய சிறு தொழிலதிபர்களை 2 போட்டியை சந்திக்க சொல்லி இப்போது ஏற்பாடு செய்கிறேன் என்று பொருள். இறக்குமதி போட்டி அரசாங்கம் தடுக்க வேண்டும் என்பது தடுக்கவில்லை.
அவர்களை இவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இப்போது பெரிய முதலாளிகளையும் திறந்து விட்டு 2 பேரையும் நீங்கள் சந்தியுங்கள் என்று நீங்கள் சொல்லுவதாகத்தான் பொருள். இப்போது வெளியிலிருந்து ஒரு ஆபத்து வருகிறதுனால ஆபத்தை தடுக்க அரசு என்ன செய்ய வேண்டும் என்று தானே யோசிக்க வேண்டும். இவர்கள் ஏற்கனவே காட்டில் கையெழுத்து போட்டது, WTOவில் கையெழுத்து போட்டது, ஒத்துக்கொண்டிருக்கிற ஒப்பந்தங்களின்படி இப்போது இந்த அடிமைத்தனங்களை முழுவதும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இது இந்திய மக்களை பாதிக்கப் போகிறது, வேலை வாய்ப்பை பாதிக்கப் போகிறது, சிறு உடைமையாளர்களை அழிக்கப் போகிறது. இது மட்டுமல்ல, சிறு உடைமையாக அழிப்பதில் இப்போ நீங்கள் வந்து இந்த பில் என்ன, லேண்ட் கிராப் பில் என்ன, அது சிறு உடைமையாளர்களை மற்றவர்களை லேண்ட் அக்விசிஷன் பில், அது இன்எஃபெக்ட் கிராப் ஆர்டினன்ஸு. அதே மாதிரி சிறு விவசாயிகளுக்கெல்லாம் இன்னைக்கு உதவி செய்து கொண்டிருந்த கடன், அதனுடைய வட்டியை 11லிருந்து 7 ஆக்கி 7-4 கட்டினா போதும். இப்போ 7-11 என்று பழையபடி அவர்களுக்கு ஆக்கிவிட்டார்கள். தொழிலாளர்களுக்கு பொருந்தக்கூடிய சட்டங்களை எல்லாம் இன்றைக்கு ரத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொன்றிலும் இவர்கள் பெருமுதலாளிகளுக்கு சாதகமாக என்ன செய்ய வேண்டும் அதை செய்கிறார்கள். இதிலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. சிறு குறு தொழில் முனைவோர்களுடைய கருத்தை இதில் அறியலாம். திரு இளங்கோவன், இந்த அரசாங்கத்தோட இந்த முடிவுனால உங்களுக்கு பாதிப்புன்னு எடுத்துக்கிறதா, அல்லது அரசாங்கம் சொல்றது மாதிரி இதுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வரும், இவ்வளவுக்குள்ள இருந்தாதான் நம்ம 10 கோடி வரை இருந்தாதான் சிறு தொழில், 30 கோடி இருந்தா நடுத்தர தொழில் அப்படின்ற நிலைமையிலிருந்து மாறி நீங்களே அதிகமா இன்வெஸ்ட் பண்றதுக்கு இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றதை எப்படி பார்க்குறது? அதாவது முதல்ல இந்த சிறு தொழில்கள் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு இதில் பாதிக்கப்பட்டிருக்கோங்கிறத வந்து இந்த அரசு எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னா இன்னும் எங்களுக்கு புரியல. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 10 லட்சம் கம்பெனிகளில் கடந்த 10 ஆண்டுகளாகவே வந்து ரொம்ப நசுங்கி நிறைய தொழில் முனைவோர் வந்து அதாவது லோன் எடுத்து, அதாவது ஒரு இடத்த விற்றுட்டு அதை ஒரு 2 லட்ச ரூபா முதல்ல போட்டு தொழில் ஆரம்பித்து அதற்காக 24 மணி நேரம் உழைச்சி, ஆட்டோமொபைல் ஸ்பேர்ஸாக இருக்கட்டும், இல்லை எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கட்டும் உழைச்சி அதில் எந்த விதமான லாபமும் இல்லை. ஏன்னா பெரும் முதலாளிகள் வந்து விலையை நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க. நான் நிர்ணயம் பண்ணிக்கிட்டு இந்த ரேட்டுக்குள்ளே நீ பண்ணி கொடு, இதுக்குள்ளே முடிஞ்சா பண்ணலைன்னா எனக்கு 10 பேர் ரெடியாக இருக்கிறாங்கிற ஒரு நிலைமை கொண்டு வந்துடுறான். அவன் அதற்காக தன்னுடைய உழைப்போட நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணி உழைச்சி 10 வருஷம் முன்னாடி இருந்த லேபரோட சம்பளமும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சம்பளமும் எங்களுக்கு வந்து 100% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சரி, அதாவது 50 லட்சம் ரூபாய் வரல இருந்தா மைக்ரோ, 10 கோடி ரூபாய் வரலையும் முதலீடு செய்தால் ஸ்மால், 30 கோடி ரூபாய் முதலீடு செய்தால் நடுத்தரம், இப்படின்னு இருக்கிற நிலைமையில நீங்க இந்த வரையறையே இல்ல, நீங்களே அதிகமாக முதலீடு செய்து கொள்ளலாம், நீங்க பெரிய நிறுவனமாக நீங்களே மாறிக்கொள்ளலாம், நீங்க இன்னொருத்தரை சார்ந்து இருக்க தேவையில்லை அப்படின்ற ஒண்ணுக்கு இது வழிவகுக்காதா? கண்டிப்பா இருக்காது. படுத்து கனவு காணும் போது அவர்கள் 30 கோடிக்கு போகலாம், 100 கோடி போகலாம் என்று அவர்கள் யோசிக்கலாம். இந்த கண்ணாடி வியாபாரி கனவு கண்ட கதை தான் அவர்கள் கதையாகுமே தவிர நீங்கள் சொல்லுவது ஒன்றும் நடக்காது. நடைமுறையில் சாத்தியம் பண்ண விட்டு பாருங்க, எப்படி மூலதனம் போட முடியும்? அரசாங்கம் பெருமுதலாளிகளுக்கு அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு பணம் தருவதற்கு 90 நாட்கள் கடன் போய் இப்போது 6 மாத கடன் என்று ஆகிவிட்டது. அதற்கப்புறம் கொடுப்பதற்கு உத்தரவாதம் இல்லை. இதையெல்லாம் உறுதிப்படுத்தி இந்த தொழிலை காப்பாற்ற வேண்டிய அரசாங்கம் இதை காப்பாற்ற தவறுமானால் மிகப்பெரிய வேலை இழப்பு ஏற்பட்டுவிடும் என்பதை அரசு பார்க்க தவறுகிறது. அதுதான் பிரச்சனை. திரு சண்முகநாதம், 1967 இந்த நடைமுறைகள் வருகின்றன. 800 தொழில்கள், 800க்கும் மேற்பட்ட தொழில்கள், 841 இந்த மாதிரி குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் தான் செய்யணும், பெரியவர்கள் செய்தால் இவர்கள் அழிந்து போவாங்கன்னு அன்னைக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டுச்சு. 1967 நிலையா இன்றைக்கு இருக்கிறது? பொருளாதாரம் முழுக்க மாறிட்ட நிலைமையில நீங்க 67 இருந்து அதே கட்டுப்பாடுகள் வேணும்னு கேட்கறது காலத்துக்கு ஒவ்வாது இல்லையா? கண்டிப்பாக காலத்துக்கு ஒவ்வாது. ஆனால் 97லேருந்து 67 841 ஐட்டத்தை ரிசர்வ் பண்ணாங்க. 97லேருந்து படிப்படியாக ரிமூவ் பண்ணிட்டு இந்த கடைசியாக அந்த 20 எடுத்திருக்காங்க. இந்த 20 யார் பண்ணுறாங்கன்னா, ஊறுகாய் யார் பண்ணுறா, தீப்பெட்டி யார் பண்ணுறா? நான் பிறந்த சிவகாசியில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் குடிசைத்தூரில் பண்ணுறாங்க, ஸ்மால் ஸ்கேல் கூட பண்ணுறதில்ல. ஊறுகாய் யார் பண்ணுறா? வீட்டில் இவங்க இல்லாமல் மூதாட்டிகள் இவங்க தான் பண்ணுறாங்க ஊறுகாய். அவங்க யார்கிட்ட போய் விற்கிறாங்கன்னா பெட்டிக்கல்ல போய் விற்கிறாங்க. அந்த பெட்டிக்கடையில் மூளைக்கு கடையில் இருக்க பெட்டிக்கல் ஒன்று விற்கிறாங்க. அந்த பெட்டிக்கடையில் போடுற இதை ஊறாய கூட நான் தர்றேன்னு சொல்லிட்டு ரிலையன்ஸோ ஒரு இவங்களும் வந்து கொடுத்தாங்கன்னா அந்த மூதாட்டியுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? ஏற்கனவே வந்துக்கிட்டு தானே இருக்கு சார். இல்லை இப்போ இல்லை, இன்னும் அந்த பெட்டி கடைக்கு போகல. அவங்க பெட்டி கடைக்கு போய் போடுற அளவுக்கு ரிலையன்ஸ் கீழே இறங்கலை. அவங்க ஷோரூம் இதையும் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்களே ஒழிய இன்னும் கீழே போகல. அவங்க தயாரிக்கக்கூடாதுனால இலைமறை காயாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. நேரடியாக இதை நாங்கள் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி விடுறீங்க. இல்லீகலாக அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறத லீகலாக்கிட்டுறீங்க. அதை பண்ண விட்டீங்கன்னா நிலைமை வந்து யாருக்கு அடித்தட்டு மக்கள்
எங்கள் ஊரில் இருக்க வறுமைக்கு கீழே எங்கள் ஊரில் விவசாயமும் கிடையாது, வேலையும் கிடையாது. சிவகாசியில் எப்படி இது தீப்பெட்டியும் பட்டாசு வந்துச்சு? தண்ணி கிடையாது. ஆனால் வேலை வாய்ப்புக்காக தீப்பெட்டி வந்து வந்தாங்க. அங்கே இருக்க இதன் மூலமா சிவகாசியை ஒரு பெரிய ஆபத்து சூழ போகுதுன்னு சொல்றீங்களா? சிவகாசி இல்லை, சிவகாசி மட்டும் சொல்லுங்க. விருதுநகர், குடியாத்தம், இப்படி தீப்பெட்டின்னு பார்த்தீங்கன்னா பல நகரங்கள் இல்லாமல் போயிடும் சார். அதாவது சிவகாசிங்கிற இந்த ஊர்பட்டுன்னு வச்சுக்கலாமே. அதனால் அது சுற்றி வர எல்லா ஊர்லேயும் இருக்குது. அதேபோல் நம்ம வேலை வாய்ப்பு இல்லாத முக்கியமாக கைம்பெண்கள் இவங்கெல்லாம் வந்து விதவைகள். இவங்களுக்கு எங்கே போவாங்க வாழ்க்கைக்கு? முறுக்கு சுடுறது, வடம் சுடுறது, ஊறுகா போடுறது தான் வருவாங்க. இப்போ அவங்க வாழ்க்கையை படிக்கணும்னு நம்ம ஏன் துடிக்கிறாங்கன்னு தெரியல. இந்த அரசாங்கம் வந்து இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லை, பூட்டு பட்டாசு ஏற்கனவே சைனாவிலிருந்து வருது, இறக்குமதி நடந்து கொண்டிருக்கிறது. பூட்டு இறக்குமதி நடக்கிறது. நீங்க வந்து நோட்டு புத்தகங்களை இறக்குமதி செய்து கொள்ளலாம், கண்ணாடி வளையல் இறக்குமதி செய்து கொள்ளலாம். ஒரு இறக்குமதிக்கு நீங்க வழி விட்டுட்டு பெரிய நிறுவனம் மட்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்றது வந்து முரண்பாடானது இல்லையா? இருக்கிறது, கட்டுப்பாடு இருக்கிறது. அவைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஏற்கனவே நடந்து கொண்டிருப்பதெல்லாம் சரி என்று நாங்கள் ஒத்துக்கொண்டது போல் நீங்க சொல்றீங்க. அதாவது ஏற்கனவே இருக்கத்தானே செய்யுது. நாங்கள் தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறோம். அது தவறு. அதனுடைய பலனை அரசாங்கத்தின் கொள்கை தானே அது. அரசாங்கத்தின் கொள்கை தப்பு. இப்போ இது இந்த புத்தகம் நான் எழுதினது சீன பொருள் இறக்குமதி இந்திய சிறுதொழிலும் இது எப்படி இந்திய சிறுதொழிலை பாதிச்சிருக்குன்னு ஒரு புத்தகம் நான் எழுதியிருக்கேன். எழுதி இது வெளியிட்டும் இருக்கேன். இதனால் எங்கெல்லாம் பாதிச்சு இன்றைக்கி நேற்று நான் மட்டும்தான் சிறுதொழிலெல்லாம் பாதிச்சுன்னு சொல்லி எழுதினேன். இன்றைக்கி பிஹெச்எல்காரங்க அழுதுட்டு இருக்காங்க. எங்கள் ஆர்டர் போனால் இதுக்கு போயிட்டுருக்கு, சீனாவுக்கு போயிட்டுருக்குன்ட்டு. அந்த பிஹெச்எல் போகையில் ஆயிரக்கணக்கான சிறுதொழில் குழுந்தொழில் பாதிக்கிறாங்க. நம்முடைய இது வேலைவாய்ப்புகள் பறிபோகின்றன. இதை பற்றி நான் பெரிய லெவலில் எழுதி ஒரு புத்தகமாக எழுதினேன். இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை. ஆனால் இன்றைக்கி சீனா பொருட்கள் இறக்குமதி குறைந்துகிட்டு இருக்குது. தோழர் சொல்கிற மாதிரி இன்றைக்கி குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனாலும் கூட நம்முடைய வேலைவாய்ப்புகளை பறிச்சுட்டு பொருளாதாரத்தை உள்ளே கொண்டு வரணுங்கிறது நிச்சயமாக தேவையில்லாத ஒன்று. நம்முடைய வேலை வாய்ப்பை பறிக்கும் அப்படின்ற வாதத்தை அழுத்தம் திருத்தமா இரண்டு தரப்புல முன்வைக்க வராங்க. தப்பான இது. ஏன்னா வந்து எந்த பெருநிறுவனமும் வந்து இந்த பொருட்களை தயாரிக்காது, நிச்சயம் பண்ணாது. ஏன்னா ஐடிசி எடுத்துங்க, பத்திப்பட்டி இப்போ அவங்க விற்கிறாங்க, அவங்க பிராண்ட் அவங்களுக்கு சொந்தம். இதே சிவகாசியிலேருந்து அவங்க வாங்கி விற்கிறாங்க. வெறும் லேபிள் தான் ஒட்டுறாங்க, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு அந்த ரீச் இருக்குது, அவங்க கொண்டு சேர்க்குறாங்க நிறைய பேர்கிட்ட. அந்த ஒரு இது இருக்குது. அதே ஒரு குறுந்தொழிலால் அதை பண்ண முடியாது. இவங்க சொல்கிற மாதிரி அவங்க ஊரில் தான் அவங்க பண்ண முடியும். ஆனால் அந்த வியாபாரத்தில் சம்பாதிக்கக்கூடிய மொத்த பணத்தையும் மறுபடியும் அந்த வியாபாரத்திலேயே முதலீடு பண்ணி 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 அவங்க வந்து சைஸை வந்து கூட்டிகிட்டு போனாங்கன்னா அந்த சிறு தொழில் வந்து ஒரு நடுத்தர தொழிலாக வரும். அப்புறம் ஒரு பெரிய தொழிலாக வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நிறைய நடந்திருக்கு. இன்னொன்று சொல்கிறேன். எஸ்பி ஜெயபிரகாசம், நீங்க முதலீட்டை மீண்டும் மீண்டும் போடுறதன் மூலமாக சிறிய தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவங்க வளர்வதற்குத்தான் இது வழிவகுக்குமே தவிர பாதிக்க வழி செய்யாதுன்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இந்த அரசாங்கத்தோட முடிவுனை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது 1996ஆம் ஆண்டு அப்போது புதிய அரசு மத்திய அரசில் ஏற்பட்ட உடனே வந்து சேமியாவுக்கு வந்து எக்ஸைஸ் டியூட்டின்னு கொண்டு வந்தாங்க. ஏன்னா சிறுதொழிலில் எக்ஸைஸ் டியூட்டியில் அவங்க எக்ஸம்ஷனில் இருந்தாங்க, கொண்டு வந்தாங்க. அப்போ இருந்த நிதியமைச்சரை போய் நாங்கள் சந்திக்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, அவங்களுடைய எண்ணங்கள்லாம் பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி அளவுக்கு உள்ள பெரிய குடும்பங்கள் தயாரிக்கக்கூடிய சேமியாவை தான் அவங்க மனசுக்குள்ளே நினச்சிருந்தாங்க. அப்போ நாங்கள் போய் நம்ம திண்டுக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய நிறுவனம், இன்றைக்கி நல்லா வளர்ந்து வந்த நிறுவனம், அவங்க அப்போ தான் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தது. அவங்க வந்து கிட்டத்தட்ட அப்போவே 500 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அவங்க தயாரித்த சேமியா கொண்டு போய் காமிக்கும் போதே அவர் உணர்ந்தார், இப்படி ஃபேக்ட்ரிகள் நிறையா இருக்குது, இவங்களெல்லாம் நம்ம காப்பாற்றி ஆக வேண்டும் அப்படின்னு நினச்சாரு. இன்றைக்கி நம்ம பக்கத்தில் இருக்க உசிலம்பட்டி எடுத்துக்கோங்க. ஒரு காலத்தில் வந்து பிஸ்கட் பட்டின்னு தான் அதை சொன்னோம். இன்றைக்கி என்ன ஆச்சு, பூரா பெரிய பெரிய கம்பெனிகள் வந்தவுடனே அழிக்கப்பட்டு அதுலேயே இன்றைக்கி போட்டி போட்டு பண்ணுறாங்க. அவர்களை காப்பதற்காக தமிழக அரசில் 2 வகையான வரி விதிப்புகள். பிராண்டடுக்கு வந்து கம்மியாகவும் அன்பிராண்டடுக்கு கம்மியாகவும் வரி வச்சு அந்த தொழிலை காப்பாற்றுறதுனால இன்றைக்கி அந்த பிஸ்கட் வந்து ஓரளவு காப்பாற்றப்பட்டு கொண்டு வருகிறது. அதுக்கடுத்து நண்பர்கள் சொன்ன மாதிரி சிவகாசியில் தீப்பெட்டி. இப்போ நீங்கள் சொல்லியிருக்க 20 பொருள்களில் கிட்டத்தட்ட 17 பொருள்கள் வந்து நம் தென் மாவட்டங்களை சார்ந்தது. நீங்கள் 1997 உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், ஒரு பெரிய இனக்கலவரம் தென் மாவட்டங்களில் பூரா நடந்துச்சு, மக்களே போக முடியாத நிலைமை. அப்போது ஒரு குழு போட்டு அதை ஆய்வு செஞ்சாங்க அப்போது இருந்த அரசு. கடைசி அந்த குழு கொடுத்த ரிப்போர்ட் வந்து வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தினால் இனக்கலவரம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து 2 வருஷம் பட்ஜெட்டில் வந்து நிறைய சலுகைகள் கொடுத்தாங்க. இப்போ தென் மாவட்டங்கள் நல்ல தொழில் வளர்ச்சி அடைந்து எங்கேயுமே அந்த இனக்கலவரங்கள் எதுவுமே இல்லாத ஒரு நிலை இருக்குது. நான் கேட்குறேன், நண்பர் முதல் சொல்லும்போது ஷியாம் சேகர் சொன்னாங்க அவங்க தயார் பண்ணுறாங்க, பேக்கடு பையன் தான் போடுறாரு. இன்றைக்கி
மக்கள் உபயோகிக்கக்கூடிய அனைத்து கன்சியூமர் ஐட்டத்தில் ஒரு 10% to 20% வேணால் அவங்க இருக்கும். இன்றைக்கி ஒவ்வொரு மூலையில் இருக்க மளிகை கடையில் நீங்கள் போய் பாருங்கள், எத்தனை பொருட்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி கைம்பெண்கள் தயாரிக்கக்கூடிய ஊறுகாய். நீங்கள் ஊறுகாய் வந்து பார்த்தீங்கன்னா ₹1 8 ₹2 பாக்கெட் போட்டு விற்கிறாங்க. இதெல்லாம் யாருக்கு? பெரிய கம்பெனியாக தயார் பண்ணி கொண்டு வந்து விற்கிறாங்க. இன்றைக்கி சிவகாசியிலே சொல்லுவாங்க, சிவகாசியை சேர்ந்த ஒரு குடும்பம் செய்யறதுக்கு எந்த தடையும் இல்லையே. 50 பைசாக்கும் ₹1 ஊறுகாய் அவங்க போட்டு விக்கிறதுக்கு எந்த தடையுமே இல்லையே. அவங்க பாட்டுக்கு அதை தொடர்ந்து கொண்டு அவங்க காம்படிட் பண்ண முடியாதுல்ல, இவங்களோட காம்படிட் பண்ண முடியாதுல்ல. இவங்க மல்டிநேஷனல் கம்பெனியும் பெரிய குடும்பங்களும் வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ப்ரொடக்ஷனோட இவங்க காம்படிட் பண்ண முடியாதுல்ல. பெரிய நிறுவனங்களோட போட்டி போட முடியாதுன்றதுக்கு உங்களோட பதில் என்ன? நீங்க 63 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய தொழில் அழிஞ்சிருமே. நான் சொல்றேன், நடக்கிற நடைமுறையில பாருங்க. அப்பளம், சாதாரண அப்பளம் இன்னைக்கு வந்து இந்தியாவில் பெரிய பெரிய நிறுவனங்கள் ஹல்டிராம் மாதிரி எல்லாம் பப்பட், அதான் நார்த் இந்தியன் இது சொல்றேன், வட மாநிலங்களில் விற்கக்கூடிய பப்பட் வியாபாரம், இவங்களோட போட்டி போடுற வந்து ஒரு மகளிர் கூட்டமைப்பு. அவங்க தான் மகிழா உத்தியோக்னு, லிஜத் பாப்பட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து வீடு வீடா பெண்கள் செஞ்சு அவங்களே வந்து கூட்டுறவாக கொண்டு வந்து இவங்களுக்கு எல்லா அவார்டும் கிடைச்சிருக்கு. உலகத்தில் கிடைக்காத அவார்டே கிடையாது. இன்னைக்கும் வந்து அந்த பிராண்டு செய்யக்கூடிய ஒரு வியாபாரத்தை ஹல்டிராமாலையோ இல்லை பெரிய பெரிய நிறுவனங்களால் பிடிக்க முடியலை. ஒரு சின்ன உதாரணம் என்ன, இது மாதிரி வந்து நீங்க வந்து உங்களுடைய தொழில் கட்டமைப்புகளை மாற்றி போட்டிக்கு தயாராகணும். இல்லை அப்போலாம் மெழுகுவர்த்தி, ரொட்டி தயாரிக்கிறது, ஊறுகாய் தயாரிக்கிறது, பல 100 கோடி முதலீடு செய்யக்கூடிய நிறுவனங்கள் செய்யக்கூடிய தொழில். இந்த கட்டமைப்பை கூட்டுறதுன்னா அவருடைய முதலீடு எவ்வளவு வேணும்? என்ன முதலீடு வச்சு அவங்க செஞ்சாங்க நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. 10 லட்சம் ரூபாய் இருக்கிற 50 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ண முடியுமா? ஒரு நிமிஷம் அவரோட கருத்து கேட்கலாம். திரு ஜெயபிரகாஷ் நீங்க தொடருங்க. 10 லட்சம் ரூபா முதலீடு பண்ணி ஒரு சிறு தொழிலில் மதுரையில் அப்பளம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஃபாரினுக்கு எவ்வளவோ எக்ஸ்போர்ட் போய்கிட்டு இருக்கு. நீ வந்து பெருந்தொழில்கள் தயாரிக்கலாம்னு வந்த உடனே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அவரோடு காம்படிட் பண்ணுறதுக்கு வளருவார்னு நீங்கள் சொல்கிறீங்க. 10 லட்ச ரூபா முதலீடு போட்டவர் அடுத்த வருஷம் வேணால் 15 லட்சம் ஆக்க முடியும், அல்லது 20 லட்சம் ஆக்க முடியும். நீங்கள் அவர் வந்து 5 கோடி ரூபாய்க்கு ஒரு மிஷினை கொண்டு வந்து போட்டுருவார், இவர் என்ன பண்ண முடியும்? 5 கோடி ரூபாய் மலைக்கும் மடுவுக்குமான போட்டியா இருக்குமே, நீங்க எதிர்கொள்ள முடியாத போட்டியா கேட்கவே இல்லை. 5 கோடி நம்ம பேசலாம், ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இந்த போட்டி என்பது, இந்த முடிவுகள் யாருடைய நலனுக்காக எடுக்கப்படுகின்றன? சிறு குறு தொழிலாளர்களை வாழ்விப்பதற்காகவா அல்லது வேறு நோக்கங்கள் இதுக்கு இருக்கான்றது ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். திரு ஷியாம் சேகர், முதலீடு செய்கிறது இயலாது, ஒரு மிகப்பெரிய அளவுல போட்டி வரும். ஒரு 10 லட்ச ரூபா முதலீடு செய்து ஒரு சேமியா கம்பெனி நடத்துறவரார 15 லட்ச ரூபா வேணா முதலீடு கூடுதலாக செய்ய முடியும். ஆனால் 1 கோடி அல்லது 5 கோடி 10 கோடி ரூபா முதலீடு செய்து ஒரு பிளான்ட் மெஷினரி கொண்டு வந்து இறக்குற போது அவங்களோட இயந்திரமயமான ஒன்றில் வேலை செய்ய முடியாது, போட்டி போட முடியாதுன்னு சொல்றாங்க. இப்போ இதுல வந்து முதலீடு இயந்திரம் அப்படின்றத கடந்து சிறு தொழில் முனைவோர் அவங்களுடைய லாப நஷ்டம்ன்றதை கடந்து அதுல வேலை செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான பேருடைய வேலை என்ன ஆகுன்ற ஒரு கேள்வி வருது. இப்போ நீங்க சொல்றீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வரும், இயந்திரம் வரும், காம்படிஷன் வரும், எல்லாம் தமிழ்நாட்டில் 63 லட்சம் பேர் இருக்காங்க சார். கண்டிப்பாக வரும். ஏன் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நேற்றைக்கு வந்து நான் ஒரு நண்பரோட பேசிகிட்டு இருந்தேன். அவர் முதலீடு துறையில் வந்து நிறுவனங்களுக்கு முதலீடு கொண்டு வரவர். அவர் சொன்னார், நிறுவனம் பேர் சொல்ல விரும்பலை, சாதாரண சத்து மாவு செய்கிற ஒரு நிறுவனம் 25 கோடி இன்றைக்கி இருக்குது. சத்து மாவு 25 கோடி வியாபாரம் ஒரு சிறு நிறுவனம் செய்ய முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த நிறுவனம் வந்து இன்னும் 50 கோடி ஆகும், 100 கோடி ஆகும்னு சொல்கிறாரு. இதே நிறுவனம் தான் ஹார்லிக்ஸோடையும் எல்லாரோடையும் போட்டி போட்டுட்ருக்கு. பேர் வந்து சொந்த பேர், வெளிநாட்டுக்காரன் பேர் இல்லை, அவன் பேரில் விற்கலை, சொந்த பேரில் விற்கிறாங்க. சத்து மாவு, சாதாரண சத்து மாவு. நீங்கள் எந்த கடையில் வேணால் போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து இந்த சிறுதானியங்கள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்து கடந்த ஓரிரு ஆண்டுகளில் எத்தனை வந்திருக்குன்னு பாருங்கள். எல்லாமே சின்ன நிறுவனங்கள் தான், பெரிய ஆளுங்க யாரும் வந்து இதெல்லாம் செய்யலை. அதாவது தொழில் நடத்துகிற அந்த ஒரு முறைகள் மாறி வருது. முதலீடு வந்து அவங்களே செய்யணும்னு அவசியம் இல்லை. முதலீட்டாளர்கள் தயாராக இருக்கிறார்கள், அரசாங்கம் முதலீடு செய்ய தயாராக இருக்குது. சிட்பி வந்து ஈக்விட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. நிறைய வாய்ப்புகள் வந்து பல மடங்கு இருக்குது. ஆனால் அந்த தொழில் முறையை வந்து ஒரே மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்பா வந்து ஒரே மாதிரி 4 மெஷினை வச்சு ஒரு தொழில் பண்ணியிருப்பார். அவர் போனதுக்கப்புறம் அதே 4 மெஷினை வச்சுட்டு பையன் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஆள் வர முடியுமான்னு பார்த்தீங்கன்னா என்னோட கேள்விக்குவாங்க 4 மெஷின்ல 40 பேருக்கு வேலை கொடுத்துருப்பாருன்னா, இப்போ இவங்க ஒரே மெஷின்ல அதை 4 மெஷின் செய்யக்கூடிய வேலையை செய்யும். ஆனா அங்க கிடைச்ச 40 பேருக்கான வேலை இங்க கிடைக்குமா? வேலை இழப்புக்கு என்ன பதில்? அதாவது வேலை மாறுது, அதாவது ஸ்கில்லிங் வருது. இப்போ சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ ஆட்டோ காம்பனண்ட்டை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. என்ன ஒரு காம்பனண்ட் வந்து ஒருத்தர் பண்ணுவாரு, அப்புறம் அது இன்னொருத்தட்ட போவோம், அப்புறம் இன்னொருத்தட்ட போவோம், அப்புறம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஒரு பக்கம் நீங்க மெட்டலை விட்டீங்கன்னா அந்த பக்கம் மெஷின் ஆகி கடைசியில் பொருளே வருது.
முதலீடுகள் வந்து நிறைய செய்யறாங்க. இதுலயும் ஆட்கள் தேவை. ஆட்கள் வந்து ரொம்ப குறையறது இல்ல, ஆட்கள் இல்லை, அதுதான் உண்மை. உங்களுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு முதலீட்டுக்கு போறாங்க, ஏன் இதை நீங்க செய்யலன்னா தொழில் செத்துரும். சார் ஒரு நிமிஷம் அவரோட பதில் கேட்கல. திரு ஜெயபிரகாசம் குறுக்கிட்டீங்க. சார் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. சார் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்கு பாருங்க. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பட்டி தொட்டிகள்லேருந்து பெரிய நகர்கள் வரைக்கும் எவ்வளோ சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருந்துச்சு, கலர், குண்டு சோடா. இன்றைக்கி என்ன ஆச்சு, 1-2 ஸ்தாபனங்கள் தவிர சொச்சம் பூரா போயிடுச்சு. இதில் வேலை பார்த்தவங்களுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் இப்போ இருக்கக்கூடிய மல்டிநேஷனல் கம்பெனி கொடுக்க போகிறாங்களா? வேலைவாய்ப்பு கண்டிப்பாக மிக பெரிய அளவில் பாதிக்கப்படும். வேலைவாய்ப்பு பாதிக்கப்பட பொருளாதார சீர்குலைவுகள் அதிகமாக ஏற்படும். அதனால் வேலைவாய்ப்புகளுக்கு வழி உள்ள சிறு தொழில்களை வாழ வைக்க வேண்டும். சவுந்தரராஜன், இது தவிர்க்க முடியாத ஒரு வளர்ச்சி போக்குல வந்து இது ஒரு முதலீடு அதிகரிப்பதும் முதலீட்டை அதிகரிப்பதற்காக கொள்கைகளை மாற்றுவதும் வளர்ச்சி போக்குல தவிர்க்க முடியாத ஒன்றுன்னு பார்க்கணுமா? அதாவதுங்க, இது தவிர்க்க முடியுமா முடியாதாங்கிறது விட தவிர்க்க வேணுமா வேணாமான்னு பார்க்கணும். ஒன்று என்னென்னா, இப்போ இந்த மாதிரியான இது வந்து நீங்கள் ஜுராசிக் பார்க் மாதிரி வலுவுள்ளவன் பிழைத்து கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் அனுமதிச்சிட்டிங்கனாக்கா வேற. நீங்கள் சொல்கிற மாதிரி இதை தவிர்க்க முடியாது, பெரிய மீன் வந்து சின்ன மீனை தின்னுருச்சு, என்ன செய்ய முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கலாம். இதெல்லாம் வந்து விலங்கு சின்ன மீன் பெரிய மீன் ஆகாமலே அப்படியே இருந்தது அப்படின்னு சின்ன மீன் மேலே குறை சொல்ல முடியல. இப்போ சின்ன மீனாகவே வச்சுக்கிட்டு பெரிய மீன் வந்து என்னை நீ முழுகிக்கலாம், உனக்கு அந்த சுதந்திரத்தை தாரேன், நீங்கள் 2 பேரும் சமந்தான் அப்படின்னு சொன்னால் பெரிய மீனுக்கு சமமாக வாதிடுவதாக அர்த்தம். அந்த வாதாட்டம் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சார் பேசுகிற வாதாட்டத்தினுடைய பொருள்லாம் அதுதான். அதான் நான் சொல்லக்காவ கதைன்னு சொன்னதுறாரு. நீங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட கட்டம் வரை சிறு தொழில்களை மற்றதை அதிகம் வேலை கொடுத்து இருப்பவர்களுடைய இதை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் அதை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும், பாதுகாத்து ஆகணும். அதை பாதுகாக்கலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்பது கடுமையானதாக. இல்லை, 67 இந்த பாதுகாப்பு சரியா இருக்கலாம், 2015 பாதுகாப்பு, 2040 பாதுகாப்பு அப்படின்னு அதன் கால எல்லையை நீட்டிச்சே போகணும்னு சொல்றீங்களா? அந்த வேலைகளை பொறுத்தவரையில், உற்பத்தியை பொறுத்தவரையில் இந்த சிறு உற்பத்தி தான் வேலையை அதிகம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்தவரையில் இவர் சொல்ற மாதிரி எம்ப்ளாயபிலிட்டி மற்ற இந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்க ஒப்பிடும்போது இந்தியாவுக்கு இன்னும் பல ஆண்டுகளுக்கு இது தேவைப்படுகிறது என்பதை அரசு பார்க்க தவறுகிறதுங்கிறது தான் அரசு பண்ணிக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய தப்பு. அதுதான் நீங்கள் வந்து சிறு விவசாயி ஆகட்டும், சிறு தொழிலதிபர்களாகட்டும், சிறு உடைமையாளர்களாகட்டும், இந்த மாதிரியான எல்லா சின்னவர்களும் இனிமேல் தேவையில்லை என்கிற முடிவுக்கு அரசு வந்து அதற்கேற்ப அடுத்தடுத்து நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது பெரிய முதலாளிகளுக்கு சாதகமாக போகும். நீங்கள் வந்து 5000 கோடி ரூபாய் மூலதனம் போட்டிருக்கிற ஹுண்டாய் நீங்கள் வந்து 6000-7000 பேர் கொடுத்துருக்குது. அதில் 5000 பேர் கான்ட்ராக்டு. ஆனால் இதே 5000 கோடி ரூபாய் ஒரு 20,000-25,000 சிறு தொழில்களில் வந்திருந்ததுன்னா அங்கே கொடுத்துருக்கிற வேலைங்கிறது கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் கொடுத்துருக்கோம். இந்த சிறு தொழிலினுடைய மூலதனம் கொடுக்கிற வேலைக்கும் பெரும் தொழில்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் போடுகிற மூலதனத்துக்கு கொடுக்கிற அந்த விகிதாச்சாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ல் 1 கூட கிடையாது. இல்லை, ஐயா சொல்றதுல வந்து ஒரு விஷயம் இதுதான் நடக்குது. நான் ஒரு நிமிஷம் அவர் சொல்ற விஷயத்துல ஒரு விஷயம் வந்து நான் கண்டிப்பா இதில் மறுக்க வேண்டியிருக்கு. என்னன்னா வந்து ஹிண்டாய் கான்ட்ராக்ட் கொடுக்குதுன்றாங்க. இன்னைக்கு சிறு தொழில் எல்லாமே கான்ட்ராக்ட் ஆள் வச்சு தான் வேலை பண்றாங்க. யாரும் பர்மனன்ட் கிடையாது. மனசாட்சியை தொட்டு சொல்லணும் பதில். ஏன்னா நீங்க வந்து ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வேணுங்கிறீங்க, இன்னொரு பக்கம் நீங்க இல்ல ஹுண்டாய் ஒண்ணு சிறு தொழிலை விட பெருசா பண்ணிடலன்னு சொல்ல வரேன். சரி, நம்ம ஜெயபிரகாஷ் தொழில் நடத்தக்கூடிய ஒருவர்கிட்ட கருத்து கேட்கலாம். ஜெயபிரகாஷ் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றேன். ஜெயபிரகாஷ் குறுக்கிட்டீங்க. இல்ல சார், நான் ஒரு இது சொல்றேன் சார். இப்ப மதுரையை பொறுத்த வரைக்கும் மாவு வியாபாரம் வந்து ஒரு பெரிய ஃபேமஸான வியாபாரம். நீங்கள் ஒருத்தர் நண்பர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, அப்பா 4 மிஷின் வச்சுருந்தாரு, மகனும் அதே 4 மிஷினில் வச்சுருக்காருங்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கக்கூடிய வாதம் இல்லை. இன்றைக்கி காலத்திற்கு ஏற்றாப்புல பெரிய மாறுதல்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இது எனக்கு தெரிய கடலை மாவு, பட்டாணி மாவு, அரிசி மாவுன்னு விற்றாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த கடையில் போய் பாருங்கள், மிச்சர் மாவு, சேவு மாவு, முறுக்கு மாவு, இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா நீட்டாக பாக்கெட் பண்ணி நல்லா அழகாக விற்கிறாங்க. இதெல்லாம் வந்து நிறைய மிஷினரிஸை கொண்டு வந்துட்டாங்க. அவர் சொன்னார் கான்ட்ராக்ட் லேபர்னு. இதை நான் ஏற்றுக்க மாட்டேன். சில இதில் இருக்கலாம். இன்றைக்கி மதுரையில் கிட்டத்தட்ட ஒரு 500 அப்பளம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இருக்குது. அவ்வளோலையும் சேர்த்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிய ஒரு 4000-5000 குடும்பங்களுக்கு, தனிநபரில் குடும்பங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் தினசரி சம்பளம் தான் வாங்குறாங்க. அதே மாதிரி மாவு, இந்த மாதிரி நிறைய வந்து காலத்திற்கு ஏற்றாப்புல வியாபாரிகளும் தயாரிப்பாளர்களும் அவங்கள அப்கிரேட் பண்ணிட்டு தான் வர்றோம். முதலீடு அதிகமான அளவுக்கு வர்றதுக்கு இந்த தொழிலை திறந்து விடுவது, பெரிய நிறுவனங்களுக்கு திறந்து விடுவதுன்றது தவிர்க்க முடியாது. ஒரு பக்கம் இறக்குமதி குவிகிறது, இன்னமும் இந்த கட்டுப்பாட்டை வைத்திருப்பதில் எந்த நியாயமும் இல்லைன்னு மத்திய அரசு சொல்லுதே.
சார் இப்போ இதில் வந்து சார் அதெல்லாம் போட்டி போட்டு இன்னைக்கு இந்த பொருள்கள் எப்படி நாங்கள் மார்க்கெட்டில் காம்படிட் பண்ணுறோம்? எங்களால் முடியும். நீங்கள் எங்களுக்கு ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் தான் கேட்குறோம், அதிகமாக கேட்கல. இப்போ 1.5 கோடி ரூபா வரைக்கும் எங்களுக்கு வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குது. அந்த மாதிரி சின்ன சின்ன பாதுகாப்புகள் இன்னும் சில ஆண்டுகளுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் வளர்ந்து நம்ம அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம வந்துடுவோம். இது முத்ரா வங்கி அப்படின்னு சொல்லி சிறு குறு தொழில்களை பாதுகாக்கிறதுக்காக 20,000 கோடி முதலீட்டில் இவங்களுக்கு இதுவரையிலும் கடன் கிடைக்காத பிரிவினருக்கு நாங்கள் உதவ போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு புறத்தில் இதே நரேந்திர மோடி அரசு தான் அதை தொடங்குது. இன்னொரு புறத்தில் இதை வந்து பட்டியலிருந்து எடுத்து தொழிலை விட்டு எங்களை அனுப்பிச்சிட்டு அப்புறம் தொடர்ந்து என்ன தொடங்கி என்ன சொல்லணும்? இப்போ இதில் வந்து நான் சொல்கிறேன், நம்ம சியாம் சொன்னார் அவங்க ஸ்மால் ஸ்கேல் ஆரம்பிச்சு அப்படியே நிற்கிறாங்கன்ட்டு. நான் 42 வருஷமாக இண்டஸ்ட்ரி நடத்திட்டுருக்கேன். சின்ன ப்ராடக்ட் பண்ணி இப்போ பவர் டிரான்ஸ்ஃபரிங் பண்ணுறேன். பெரிய லெவலில் வளர்ந்துருக்கேன். ஆனால் எனக்கு கிடைத்த சலுகைகள், அன்னைக்கு கிடைத்த இது இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் இன்றைக்கி வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்குதான்னு நிச்சயமாக இல்லை. இன்றைக்கி இங்கே எங்கள் ஜெனரேஷனுக்கு இந்த வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. சிட்பியை பற்றி அவர் பேசினார். நான் அதை பற்றி ஒரு புக்கே எழுதுகிற அளவுக்கு நான் சொல்ல முடியறதுனால, ஏன்டா சிட்பி இன்றைக்கி எந்த ஸ்மால் ஸ்கேல் தருவாங்க. நான் டிக்கில் இதாக இருந்தேன், டான்சியா பிரசிடென்ட் வந்து டிக்கில் டைரக்டராக இருந்தேன். டிக்கு வந்து இன்றைக்கி வந்து பில் டிஸ்கவுண்ட்டுக்கு எந்த விதமான இது பிணையமும் இல்லாமல் அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ஆனால் டிக்கெட் டயட் ஆன பாவத்துக்காக டிக்கில் எனக்கு பில் டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டேன்னாங்க. என்னை போய் சிட்பிக்கு போக சொன்னாங்க. சிட்பியில் டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு கொலாய்ட்டை கொண்டு வா, அப்போ தான் உன்னை டிஸ்கவுண்ட் பண்ணுவேன்னாங்க. இன்றைக்கி சிட்பியோட நிலைமை இப்படி தான் இருக்குது. இப்படி மத்திய அரசு கொண்டு வந்த சிட்பிங்கிறத பிரிக்கிறதுக்கு நாங்கள் தான் காரணமாக இருந்தோம். ஐடிபியிலேருந்து பிரிஞ்சு கொண்டாதான். ஐடிபிக்கு தம்பியாக தான் இருக்க ஒழிய சிட்பி தனியாக இன்றைக்கு சிட்பியை விடவும் சிறுதொழில் வளர்ச்சி வங்கியை விடவும் முத்ரா வங்கி மோடி அரசு கொண்டு வரக்கூடிய இந்த வங்கி என்பது மிகப்பெரிய முதலீட்டோட வரப்போகிறது. சிறு குறு தொழில்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாசலை திறந்து விடக்கூடிய ஒரு திருப்பு முனையா அந்த வங்கி இருக்கு. இந்த நடவடிக்கை பார்க்கும்போது முத்ரா என்பது வெறும் வார்த்தையாக இருக்க போகிறதோ? காலம்தான் பதில் சொல்லணும். இதுக்கு நான் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். வெறும் பிரச்சாரத்துக்கு பயன்படும் என்பதற்கு மேல் எதுக்கு பயன்படும்? 20 பொருட்கள் நீங்கள் எடுத்த பிறகு யாருக்கு நீங்கள் கடன் கொடுக்க போகிறீர்கள்? சிறு தொழிலுக்கு என்று எதுவுமே ஒதுக்கப்படவில்லை என்ற பிறகு யாருக்கு நீங்கள் கடன் கொடுக்க? சரி, இப்போ 10 லட்சத்துக்கு மேலே நான் லோன் தரமாட்டேன்னு அவங்க முத்ரா வங்கி ஒரு உறுதிமொழி தரட்டும். அப்புறம் உண்மையான டைனி செக்டார் போய் சேரும். அது அவங்க மறுபடியும் 1 கோடிக்கு 5 கோடிக்கு லோன் தரப்போறேன்னு சொன்னாங்கன்னா அது மறுபடியும் கிரீமிலேக்கு தான் போய் சேரும். நான் இன்றைக்கி சொல்கிறேன், டான்சியா பிரச்சனை இருக்கையில் மொத்த ஈக்கார்டு தாங்கள் 51 பாடி எல்லாத்துக்கும் சர்வே எடுத்தேன். 3600 இண்டஸ்ட்ரி 51 எடுத்தப்போ 92% வாடகை இடத்துல இருக்காங்க. ஈக்கார்டு தாங்கள் 980 95% வாடகைக்கு இருக்காங்க. இவங்களுக்கு எந்த பேங்கும் லோன் தர்றதில்ல. இதான் இது கசப்பான உண்மை. வாடகை வீட்டுக்காரர் நோ அப்ஜெக்ஷன் கொடுக்கணும். இல்ல வாடகை வீட்டுக்காரருக்கு அந்த மாதிரியான வரம்புகள் விதிவிலக்கு இதெல்லாம் இல்லாம எளிதாக கடன் தரப்போம் அப்படின்னு ஒரு புறத்துல நடக்காது என்பதற்கான சான்றுதான் இந்த 20 இப்போது எடுத்திருப்பது. சார் இப்போ நீங்க வந்து ஒரு நடவடிக்கை முத்ரா வங்கியை பற்றி நான் அவசரப்பட்டு எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் சிட்பியை நேரடியாக பார்த்த கசப்பான அனுபவத்தில் சொல்கிறேன், முத்ரா வங்கி சிட்பியின் போக்கில் போய்விடக்கூடாது என்ற ஆழ்ந்த கருத்தை மட்டும் கூற விரும்புகிறேன். அது உண்மையான குறுந்தொழிலுக்கு உதவ வேண்டும் என்றால் 10 லட்சத்துக்கு மேலே கடன் கொடுக்கக்கூடாது. அப்படின்னா போய் சேரும். அது திரு இளங்கோ, இந்த அரசாங்கம் சிறு தொழில்களை அழிச்சிட்டு பெரிய தொழில்களை ஊக்குவிக்க பார்க்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்றாங்க. எதிர்க்கட்சிகள் தரப்புல சொல்றாங்க இது கார்பரேட்டுக்கு சாதகமான சூட்டு கோட்டு போட்டவர்களுக்கு சாதகமான அரசாங்கம், அவங்க நன்மைக்காக தான் இந்த முடிவுகள்லாம் எடுக்கிறாங்கன்ற ஒரு விமர்சனத்தை அவங்க வைக்கிறாங்க. இது அந்த விமர்சனம் வந்து உண்மையிலுமே அதில் சத்து இருக்குன்னு சொல்லலாமா, சொல்ல முடியுமா? உண்மைதான். அதாவது இந்த சிறு தொழிலில் இருக்கிறவங்கள நசுக்கிறதுக்காகவே எடுக்கப்பட்டதாக தான் இதை நம்ம சொல்லலாம். அதை இந்த முடிவை நீ சொல்கிறீங்க, இதுக்கு உங்க பதில் என்ன? இதுக்கு இம்பாக்டே கிடையாது சார். அதாவது இப்போ எங்க கோணம் வந்து சார் வேலை வாய்ப்பு பறிபோக கூடாது. எல்லாருமே கார்ப்பரேட் தான். ஒண்ணு பெரிய கம்பெனி வந்து அது வந்து தனி ஐலண்ட் தீவுல இல்ல, அவனுக்கு வந்து ஆன்சிலரி எல்லாம் வந்து எஸ்எம்இ தான். என்ன எல்லாமே சிறு நிறுவனங்களுக்கு தான் அவங்களுக்கு சப்போர்ட் ஃபுல்லாகவே கிடைக்குது. சில நிறுவனங்களுக்கு வந்து வாடிக்கையாளர்கள் இப்போ சில நிறுவனங்களுக்கு வந்து விற்கிறது பூராவே எஸ்எம்இக்கு தான் கொடுக்குறாங்க. எஸ்எம்இ வழியாக ப்ராடக்ட் கிரியேட் ஆகி தான் ஃபைனலாக வந்து சந்தைக்கு போகுது. அதனால் வந்து எஸ்எம்இ இல்லாத வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் இல்லை. இங்கே ஒரு சின்ன அடிப்படையில் எஸ்எம்இ பேசிகிட்டு இருக்காரு. நம்ம நாட்டில் எப்படி நடக்குதா, மூலப்பொருட்கள் எல்லாமே நீங்கள் இதே எடுத்தீங்கன்னா ஜிங்கு எடுத்தீங்கன்னா 2 பேர் தான் பண்ணுறாங்க. காமியன் பின்னாடி ஹிந்துஸ்தான் சிங்கு, காப்பர் எடுத்தால் 3 பேர் தான், ஸ்டெர்லைட்டு ஹிந்துஸ்தான் அண்ட் இது பிளாஸ்டிக் கிரானுவல்ஸ் எடுத்தால் மேக்ஸிமம் ரிலையன்ஸு, ஸ்மால் போர்ஷன் கெயில். இப்படி எனி ரா மெட்டீரியல் எடுத்திங்கன்னா அலுமினியம் எடுத்தால் 5 கை 3 தலைம்போம். ஹிண்டால்கோ, பால்கோ, நால்கோ அண்ட் இவங்க இந்த 5 பேர் தான் பண்ணுறாங்க. ஆனால்
கீழே வந்து பார்க்கல என் ப்ராடக்ட் பண்ணுற அவர் சொல்கிற ஆட்டோ செக்டார் இருக்காங்க, அவங்களும் 10 பேர் 15 பேருக்குள்ள தான் இருக்காங்க. இன்டர்மீடியட் ப்ராசஸிங் யூனிட்ஸு நாங்கள் எங்களை போகிற எம்எஸ்எம் யூனிட்ஸு லேக்ஸில் இருக்கோம். இவங்க 2 பேரையும் சேர்ந்து போட்டு நசுக்கில் அவர் சொன்னார்ல சூசைட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்காங்க வழிய. அவர் ரா மெட்டீரியல் ரிலையன்ஸ் ஒரே நாள் நைட்டில் கூட்டுவான். இவங்க எம்எஸ்எம்இ போய் எண்ட் யூசர்ட்டு கூட்ட முடியாது. விலை நிர்ணயம் இன்னைக்கு அதாவது நான் தான் ஒரே வார்த்தை சொன்னேன், we are the conduits for the increase in raw material price for the big giants. இவங்ககிட்ட இருந்து கேட்கக்கூட முடியாது. இவங்ககிட்ட போய் பெரிய கம்பெனியில் போய் ஆட்டோ செக்டரில் போய் நாங்கள் கேட்டு வாங்குறதுக்குள்ளே 6 மாதம் ஆகிடும். இந்த 6 மாதம் விலையை நாங்கள் எங்கள் பாக்கெட்லேருந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வாங்கி இந்த எக்ஸ்ட்ரா ப்ரைஸும் காண்டிட் ஆகி பெரிய கம்பெனி தான் கொடுக்க போகிறோம். ஆக இந்த 2 பேருக்கு நடுவில் இன்றைக்கி எம்எஸ்எம்இ வந்து ஒரு ஜாம் ஆகிட்டு இருக்க ஒழிய எந்த விதமான இதுவும் இல்லை. நீங்கள் முதலே சொன்னீங்க 60 நாள் 90 நாள்லாம் போய் இன்றைக்கி ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில் இருக்குது. தமிழ்நாட்டில் கொஞ்சம் நல்லா நடந்துகிட்டு இருக்குது. ஆனாலும் கூட இன்றைக்கி எத்தனை பேர் ஃபெசிலிட்டேஷன் கவுன்சிலில் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் பெரிய இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டு? ஏன்னா அடுத்த நாள் எனக்கு ஆர்டர் தர மாட்டான். சரி திரு ஜெயபிரகாசம், இந்த 4 விதமான காரணங்களை மத்திய அரசாங்கம் சொல்கிறது இந்த தடையை நீக்கிறதுக்கு. ஒன்று, இதில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மூலதனம் வரும் இந்த தொழில்களுக்கு. இன்னொன்று, தொழில்நுட்பம் பெரிய அளவில் வந்து சேரும். சரி, இது போட்டியை உருவாக்கும். அப்புறம் தொழிலுடைய அந்த செய்யக்கூடிய பொருளுடைய தரம் உயரும் அப்படின்ற 4 வாதத்தை முன்வைக்கிறாங்க. இது நல்லதுதானே ஒரு இண்டஸ்ட்ரிக்கு? சார் ஊறுகாயும் ஜாமும் ரொட்டியும் கடல் எண்ணெய்க்கும் என்ன டெக்னாலஜி வேணும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு ஒன்றும் பெரிய டெக்னாலஜி எங்கேருந்து வர வேண்டியதில்லை. ரெண்டாவது நீங்கள் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குது. இந்த ஊறுகாயெல்லாம் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. இந்த சொல்லக்கூடிய ஐட்டங்கள்லாம் பெரும்பகுதி நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுக்கு இன்னொரு நாட்டிலேருந்து ஒரு டெக்னாலஜியோ இல்லை பெரிய குழுமத்தில் தான் வேணும். நம்மளே இதை பார்த்துக்கிடுவோமே. எல்லாரும் அப்கிரேட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து ஒரு ஊறுகாயை தயாரித்தால் எவ்வளோ நாள் வரைக்கும் கிடக்கூடாதுங்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்ம எல்லாம் CFTRIயில் எல்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணி அதுக்கேற்றாப்புல எல்லாமே நல்லா தயார் பண்ணுறோம். நல்ல பேக்கிங் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியாக ஃபுட்டு கொடுக்குறோம். இதை கொண்டு போய் 63 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு இழக்குது. அதை மெயினாக பாருங்கள். தொழில் போகுது, வேலைவாய்ப்பு போகுது. தொழிலும் வேலைவாய்ப்பும் போனால் நாட்டுடைய நிலை என்ன? இன்றைக்கி கனடாவும் நியூசிலாண்டும் கேட்டுக்கிட்டிங்கன்னா வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்குறான். நம்ம நாட்டில் இருக்கிற லேபருக்கு வேலை கொடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுருச்சுன்னா என்ன ஆகும்? பெரும் புரட்சி ஏற்பட்டுரும். அதனால வேலைவாய்ப்பு உள்ள சிறு தொழில்கள் கண்டிப்பாக இது இருக்கணும், அதை அனுமதிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இல்லை, மேக் இன் இந்தியா அப்படின்ற ஒன்று இந்த அரசாங்கத்துடைய முழக்கமா இருக்கு. இந்தியாவை வந்து உலகத்தினுடைய தயாரிப்பு கேந்திரமா மாற்றணும் அப்படின்ற ஒன்று. அதற்கான முயற்சியில வந்து மத்திய அரசு தீவிரமா ஈடுபடுது. இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு மூலதனத்தை எடுத்துக்கொண்டு போகிற முதலாளிகளை நீ எடுத்துக்கொண்டு போக அனுமதிக்க மாட்டேன், உன்னுடைய மூலதனத்தை இங்கேயே போடு என்று முதலில் மோடி சொல்லட்டும். அதற்கு பிறகு மேக் இன் இந்தியாவை பற்றி அவர் பேசுறார். இங்கே இருக்கிறது அதானி எதற்காக ஆஸ்திரேலியாவுக்கு போனார்? டிவிஎஸ் எதற்காக சைனாவுக்கு போனார்? நான் 100 கம்பெனி சொல்லுவேன். லட்சக்கணக்கான கோடி ரூபாய் மூலதனம் இன்றைக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிறது. 50,000 ஏக்கர் சவுத் ஆப்பிரிக்காவிலே வாங்கி வைத்திருக்கக்கூடிய கம்பெனிகள் இருக்கு. நான் வாங்கட்டும் வாங்க வேண்டாம். வெளிநாட்டு மூலதனம் திரு சவுந்தரராஜன், வெளிநாட்டு மூலதனம் இங்க வரும்போது இந்தியாவோட மூலதனமும் வெளிநாட்டுக்கு போறது தவிர்க்க முடியாது. அங்குதான் பிரச்சனை. வெளிநாட்டில் தொழில் அழியக்கூடாது சார், மூலதனம் வரட்டும், நம்ம தொழில் அழியக்கூடாது. என்னால் தொழில் செய்ய முடியவில்லை, எண்ணூரில் அந்த மூலதனத்தை பயன்படுத்த முடியவில்லை, எங்காவது இழிச்ச வாயர்கள் இருந்தால் நாங்கள் வருகிறோம், எங்கள் ஊரில் இருக்கிற வேலையின்மையே மற்றதை நாங்கள் தீர்த்துக் கொள்வதற்கு இங்கே வருகிறோம் என்று வருகிறார்கள். இங்கே இருக்கிற தொழிலை அழித்து விட்டு இன்னொருவருக்கு எதற்காக நீங்கள் வாய்ப்பு தருகிறீர்கள்? ஏற்கனவே இருக்கிற சிறு உடைமையாளர்கள், உற்பத்தியாளர்கள் கையை ஊன்றி காலை ஊன்றி கரணம் போட்டு 24 மணி நேரம் வேலை பார்த்து அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய தொழிலை அழித்து விட்டு எதற்காக பெரிய முதலாளிகளுக்கு நீங்கள் ஊக்குவிக்கிறீர்கள்? வெளிநாட்டு முதலாளிகளுக்கு ஊக்குவிக்கிறீர்கள்? 841 பொருட்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளை இந்த பட்டியலில் இருந்து 821 ஏற்கனவே நீக்கிட்டாங்க. இப்ப 20 தான் இப்ப நீக்குறாங்க. இது வந்து ஏற்கனவே நீக்கப்பட்ட எல்லாமே அழிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியுமா? அதுல இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற பல பாதிப்புகளுக்கு அது அடிப்படையான காரணம். ஏன் கிராமத்திலிருந்து இங்கே ஓடி வந்தார்கள்? நடுத்தர நகரத்திலிருந்து ஏன் பெருநகரத்துக்கு ஓடி வந்தார்கள்? ஏன் நகரமயம் அதிகப்பட்டது? ஏன் கிராமப்புறத்து வறுமை அதிகப்பட்டது? சிறு தொழில்கள் முழுவதும் கிராமத்தில் இருக்கிறது, ஏராளமான தொழில்கள். அந்த தொழில்கள் முழுவதும் இன்றைக்கு கிராமத்தில் நடத்த முடியும். நீங்க கேட்ட கிராம சாவும் எல்லாவற்றும் சார் இந்த பிரச்சனையை தொடர்ந்து நீங்க பாருங்க சார். நில கையகப்படுத்தும் சட்டம் முதலாளிகளுக்கு எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக செய்திருக்கிறார்கள்.
அதே மாதிரி 5 லட்சம் கோடி ரூபாய் முதலாளிகளுக்கு மானியம் தருவோம். ஆனால் விவசாயி கொடுக்குற வட்டியை வந்து 7%லேருந்து 4%லேருந்து 7% ஆக்குவேன், 7%லேருந்து 11% ஆக்குவேன். அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து A-B காலேஜில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் இனிமேல் கடன் என்று ஒரு தகவலை ஒன்று விட்டிருக்கிறார்கள். இப்போது அது வரப்போகிறது. இப்படி எல்லாவற்றிலும் மார்ஜினலைஸ்டு செக்ஷனை ஏற்கனவே ஒடுக்கப்பட்டிருக்கிற ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிற பகுதியை பின்னுக்கு தள்ளி கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கம் இந்த அரசு இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இதை நீங்கள் பார்த்தால்தான் இதனுடைய உண்மை ஸ்வரூபம் புரியும். இப்போது இருக்கிற சின்ன சின்ன பாதுகாப்பை அளித்தால்தான் பெருமுதலாளிகளுக்கு திரு ஜெயபிரகாசம் 841 பொருட்கள் பட்டியலிருந்து அகற்றப்பட்டு பெரிய நிறுவனங்கள் செய்யலாம்னு சொன்னப்ப அதனால எல்லா தொழிலும் அழிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியுமா? நீங்க ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் கொள்கைகளை மாற்றுகிற போது அது எங்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்றது ஒரு வாடிக்கையான பொருட்கள் லைவ்ல இருக்கு இல்லையே நான் சொல்லல. இப்ப இவங்க கொடுத்திருக்க 20 பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 15 பொருட்கள் மதுரை மாவட்டத்திற்கும் டவுன் சவுத்து பேஸ் பண்ணி உள்ள தொழில்கள். இந்த தொழில்கள் மட்டும்தான் இப்போ இங்கே இருக்கு. இந்த தொழில்கள் டோட்டலாக போயிடுச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரியும் மதுரையில் இந்த எவர்சில்வர் அலுமினியம் இதில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பட்டறையிலையும் 15 பேர் 20 பேர் ஸ்கில்டு லேபர்ஸ் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இது பூரா அழிஞ்சு போயிருமே. அப்போ வேலை வாய்ப்பு எங்கேருந்து கொடுக்க போறீங்க? கண்ணாடி வளையல் போனால் ஆக்ரா நகரம் அழிந்து விடும் சார். அது தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரத்யேக பிரச்சனையாகவும் இது மாறி இருக்கிறதோ அப்படின்ற ஒரு கேள்வி. அரசுகள் பதில் சொல்லட்டும். பிரச்சனையோடு 20 பொருட்களை எதிர்ப்பார்கள். 15க்கு மேற்பட்ட பொருட்கள் நிச்சயமா தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய பொருட்கள். இதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மீனவர்களுக்கு என்ன சார் 14 மீட்டர் போட்டை வந்து இப்ப வந்து மாத்துவதின் மீனாகுமாரியினுடைய இது என்ன, வெளிநாட்டு படகுகளுக்கும் உள்நாட்டில் இருக்கிற பெருமுதலாளிகள் கட்டுகிற படகுகளுக்கும் மீன் பிடிக்கும் உரிமையை கொடுத்து மீனவர்களை ஒழிப்பது. சரி, மோடி இன்றைக்கு நம்ம பேசின ஒரு கருத்தை தான் விவாத பொருளாக நேயர்கள்ட்ட முன்வைத்திருந்தோம். மோடி அரசாங்கம் பெரும் தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறது என்று கருணாநிதி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து, குறிப்பா இந்த முடிவின் மூலமாக அந்த கருத்து அடிப்படையற்றதா அல்லது ஏற்புடையதா என்று கேட்டிருந்தோம். அடிப்படையற்றது என்று 17% நேயர்களும், ஏற்புடையது என்று 83% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. நிறைவாக உங்களுடைய நாளுடைய கருத்தை அறிய விரும்புகிறேன். சிறு தொழில்கள் அழிகின்றன, அதை அழித்து இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் வந்து பெரிய நிறுவனங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்ற கருத்து ஏற்புடையதுன்னு 83% பேர் சொல்றதை பார்க்கிறோம். இதுல என்ன மாற்றம் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சுருக்கமா சொல்லுங்க. அதாவது முதல்ல வந்து சிறு தொழில்கள் வளரணும் அப்படின்னு சொன்னா அவங்களோட ஒவ்வொருத்தரும் அவங்களோட தொழிற்சாலைகளில் அவங்க எவ்வளோ சிரமப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன அத்தியாவசிய தேவை இருக்குது, அவங்களோட விற்பனையை அவங்க எப்படி விற்கணும், அவங்களுக்கு சொந்த இடம் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். சரி, நன்றி. அதாவது இன்றைக்கி வந்து 2 விதமான சிறு தொழில் இருக்குது. ஒன்று வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இன்னொன்று வந்து கஷ்டத்தில் இருக்கிறவங்க. ரெண்டுமே இருக்குது தானே. நல்லா பண்ணியிருக்கவங்க பார்த்து கஷ்டத்தில் இருக்கிறவங்க கற்றுக்கணும். இது கம்ப்ளைனிங் கல்ச்சர், எப்போ பாரு எனக்கு இதை கொடு அதை கொடு இதை கொடு அதை கொடுன்னு சந்தை வந்து கொடுக்காது. சந்தை வந்து இவங்களுக்குள்ளேயே தான் அந்த வெற்றியாளர் எங்கேருந்து வரான், இவங்களுக்குள்ளே இந்த மத்தியிலேருந்து தான் வரான். ஆக வெற்றியாளர்கிட்டேருந்து கற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து சிறு தொழில்களை வந்து ஏற்படுத்திக்கணும். சார், இது இந்த சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்டுங்கிறது ஒரு பேசுகிறதெல்லாம் வந்து இந்திய சமூக பொருளாதார படிநிலைமையை வைத்து பார்க்குற போது அது இப்போது பொருந்தாது. அப்படி பொருந்தாத ஒரு விஷயத்தை சொல்லுகிற போது நம்முடைய மனித ஜீவன்களுடைய அழிவில் அது போய் முடியும், வேலை அழிவில் போய் முடியும். இது இன்னொரு பக்கத்தில் பொருளாதார சிரமத்தை உண்டாக்கப் போகிறது. வருமானம் இழந்து, வாங்கும் சக்தி இழந்து, வாங்க ஆள் இல்லாமல் போய், உற்பத்தி செய்வதும் செய்ய முடியாமல் போய், அப்படிப்பட்ட ஒரு விஷச்சூழலில் இந்தியா சிக்கிக்கொள்ளும். அது இந்தியாவுக்கு நல்லதல்ல. ஆகவே அரசாங்கம் சிறு தொழில்களை காப்பாற்றுவதற்கு முன்னுரிமை கொடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போது எடுத்த நடவடிக்கை கைவிட வேண்டும். மிக்க நன்றி உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும். இது தமிழ்நாடு சார்ந்த ஒரு பிரச்சனையாக அந்த ஒரு பரிமாணம் இதில் வெளிப்படுகிறது. நாம் தொடர்ந்து இன்னொரு தருணத்தில் இதை பற்றி விரிவாக விவாதிக்க வேண்டிய சூழல் வரும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சந்திப்பில் பேசலாம். உங்கள் வருகைக்கும் கருத்து பெயருக்கும் நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு தவிர